வேதாகமம் நிச்சயம் அனைவரும் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒருவேளை இல்லாதிருக்குமேயானால் இனி எல்லா கூட்டங்களுக்கும் வேதாகமத்தோடு வர உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் நம்முடைய கரத்தில் உள்ள வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். பரிசுத்த தெய்வம் நம்மோடு இந்த வசனங்கள் மூலமாக இந்த பகல் வேளையில் நம்மோடு பேசும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். தேவன் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்கத்தக்கதாக கரத்தில் உள்ள வேதாகமத்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்துக்கு நேராக நாம் திருப்புகிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல டைரி பேனா கொண்டு வந்திருக்கிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் பிரசங்கியார் குறிப்புகளை திரும்ப கேட்கும் போது அவர்கள் பதில் சொல்வார்கள். எழுதாதவர்கள் அவர்களிலும் பாக்கியவான்கள். ஏனெனில் பிரசங்கியார் அவர்களை எழுப்பிவிட்டு கேள்வி கேட்பார். என்ன தோத்திரம் எழுதுறவங்க, ஐயா நாங்க ஐயோ பாவம் 4 வார்த்தை எழுதி வச்சாதான் எங்க நினைவில் இருக்கும் அப்படின்ட்டு பிரசங்கியாருடைய ஸ்தோத்திரம். ஆமா, இரக்கத்துக்கும் தயவுக்கும் உள்ளானவர்கள். எழுதாதவர்கள் நாங்கெல்லாம் மெத்த படிச்ச மேதாவிகள், எங்களுக்கு இங்கே அத்தனை எழுதி வைப்போம்னா முடிக்க முன்னாடி அத்தனை குறிப்பையும் கேட்பேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, தேவ சபையில நல்ல டைரி நல்ல பேனா கொண்டு வந்து எழுதுறது ஆசீர்வாதம். பாருங்க, ஏன் ஆசீர்வாதம்னா ஒரு 5 ஆண்டுக்குள்ள உங்களை ஒரு 50 பேருக்கு சுவிசேஷம் சொல்ற அளவிலாவது கர்த்தர் உருவாக்கி நிறுத்துவார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களே. ஆமா, நல்லது. ஒரு கற்றுக்கொள்ள விரும்புகிற பக்குவத்தோடு நம் தேவ சமூகத்துக்கு வருவது ரொம்ப ஆசீர்வாதம். So I encourage everyone, எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். நல்ல டைரி நல்ல பேனா கொண்டு வந்தீங்கன்னா மேடைக்கு வர்ற பிரசங்கியார் பயபக்தியோடு வருவாங்க. ஐயோ குறிப்புகள் எழுதுற ஒரு கூட்டம்டா, நல்லா பேசணும் அப்படின்னு போதுமான ஆயத்தத்தோடு வருவாங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம வந்தா இவங்களுக்கு என்ன பேசினாலும் தகும்டா அப்படின்னு அடிச்சு முளைகிட்டு என்ன செஞ்சிருவாங்க, பெயர்வாங்க. என்னைய பற்றி சொல்றேன், நீங்க வேற எந்த பிரசங்கியாரையும் ஏற்று பார்த்துறாதீங்க. ஸ்தோத்திரம், நான் என்னைய வச்சு சொல்றேன். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். காரணம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது என்னோடு அவர் பேசினாரே, இங்கு பேச வேண்டிய காரியத்தை எனக்கு அவர் உணர்த்தினாரே. நிச்சயம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு இடைபடுவார். சேர்ந்து நாம் இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை யாவரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். நான் இப்படி ஜெபத்தோடு இன்னைக்கு பீடத்தில் நிக்கிறேன். இன்னைக்கு காலையில வாய் திறந்து எவ்வளவு சத்தமா வசனத்தை வாசிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையிலே வாழ்நாள் அளவுக்கு உச்சபட்ச சத்தமா இருக்க போகுது. அல்லேலூயா. ஆமா, இனி நீங்க எவ்வளவு நினைச்சாலும் இதை விட பெரிய சத்தம் உங்க தொண்டையிலிருந்து இனி ஒரு காலம் வராதிருப்பதாக. இதுதான் உங்களுடைய உச்சபட்ச வால்யூமா இருக்க போது. கர்த்தர் உங்க வால்யூமை இன்னைக்கு டியூன் பண்றார் பாருங்க, ஆலயத்தில் வச்சு. இப்போ நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு வசனத்தை வாசிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு பத்திகளா? அல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போமா? ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது நாள் பகல் வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசுகிற தேவ வார்த்தையை ஆமென் எங்களோடு என்னோடு இடைபட வேண்டுமே என்று தேவ சமூகத்தில் அமர்ந்த போது கர்த்தர் இந்த வசனத்துக்கு நேராக என்னை நடத்தினார். இந்த வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆமென் கர்த்தருடைய ஸ்தோத்திர வெளிச்சத்தை இந்த வசனத்திலிருந்து பெறவும் கிருபை செய்தார். நமக்கு முன்பாக இருக்கிற இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் இந்த பீடத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் உணர்கிறேன். நான் 100க்கு 100 சொல்லுகிறேன், இந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் உணர்கிறேன். அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய வசனம் நீரோடை போல நமக்கு நேரே கடந்து வரும். அல்லேலூயா. நீங்கள் எந்த வயதினராக இருக்கலாம், எவ்வளவு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை இப்போதுதான் புதிதாய் சபைக்குள் வந்தவர்களாக இருக்கலாம்,
இருக்கலாம், யாரா இருந்தாலும் நிச்சயம் கர்த்தர் நம்மோடு இந்த பகல் பேச விரும்புகிறார். மேபி நீங்க நேரலை வாயிலாக தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் இந்த ஆலயத்துக்குள் நாங்கள் உணர்கிற இதே பிரசன்னம் நீங்கள் இருக்கிற அந்த அறைக்குள், அந்த ஸ்தலத்துக்குள் 100க்கு 100 இறங்கி இருக்கிறது. ஹalleluya, ஆமென். கர்த்தருடைய அற்புத பிரசன்னத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தெய்வம் நம்மோடு பேசுவாராக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அப்படின்னு நான் வாசித்த உடனே ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து இப்படி ஒரு வாக்கியத்தை சொன்னார். காத்திருக்கும் காலத்திற்கு ஒரு முடிவு வந்தது. காத்திருக்கும் காலத்திற்கு ஒரு முடிவு வந்தது. நான் இதை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக செய்திக்கு முன்னமே சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். லாங் டர்ம் வெயிட்டிங் has come to the end. நீண்ட கால காத்திருப்புகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த நாட்களில் உண்டாக்கி தருகிறார். இந்த 4வது நாள் காலை வேளையிலே பரிசுத்த தெய்வம் தம்முடைய வார்த்தையை அதிகாரத்தோடு வல்லமையோடு நம்முடைய வாழ்க்கைக்கு மேல அனுப்பி சொல்லுகிறார். உன்னுடைய நீண்ட கால காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்தது. 75வது வயதிலே ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து ஆபிரகாமை 24 ஆண்டுகளாக நடத்தி வந்து வழி நெடுக பல போராட்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகள், போராட்டங்கள் வந்த போதிலும் தாங்கி வந்த கர்த்தர் 99வது வயதில் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வாக்கு பண்ணினது ஒருவேளை நிறைவேற தாமதமாகலாம். நான் உனக்கு சொன்னது நிறைவேற தாமதமாகலாம். ஸ்தோத்திரம். கால தாமதமானதினாலே, ஆபிரகாமே உனக்கு வயதானதினாலே, ஆண்டுகள் தாமதமானதினாலே தெய்வத்தின் வல்லமை குறைந்ததென்றும் தெய்வத்தின் மகத்துவம் பலவீனப்பட்டதென்றும் நினைக்காதே. கால தாமதமாக ஆக என்னுடைய வல்லமை இன்னும் பெரிதாகி கொண்டே தான் இருக்கும். ஹalleluya, ஆமென். தாமதமாக ஆக என்னுடைய வல்லமையும் என்னுடைய கிரியைகளும் பெரிதாகி கொண்டே தான் இருக்கும். ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு முன்பாக நினைப்பூட்டி இந்த காலை வேளையில பேசும்படிக்கு உணர்த்தி நிறுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேச இருக்கும் தேவ வார்த்தை, சஞ்சலப்படும் மனிதனும் சர்வ வல்ல தேவனும். அல்லேலூயா. சஞ்சலப்படும் மனிதனும் சர்வ வல்ல தேவனும். இந்த வார்த்தையை ஒரு விசை என் கூட சேர்ந்து சொல்லிடுங்க. சஞ்சலப்படும் மனிதனும் சர்வ வல்ல தேவனும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான். ஆபிரகாம் கர்த்தரை கண் மூடிக்கொண்டு விசுவாசித்தவர் தான். ஆபிரகாம் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலோடு தன்னுடைய விசுவாச பயணத்தை தொடங்கினவர் தான். ஆனால் இந்த 17ஆம் அதிகாரத்துக்குள் வருகிற போது ஆபிரகாமின் வாழ்க்கைக்குள் ஏராளமான சஞ்சலங்கள், ஏராளமான சஞ்சலங்கள். அவருடைய வாழ்க்கையில் சஞ்சலத்திற்கு 3 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் சஞ்சலம் வருவதற்கு 3 காரணங்கள். ஒன்று, தாமதம் காரணமாயிற்று. தாமதம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் சஞ்சலத்திற்கு காரணமாயிற்று. தாமதங்கள் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள், கேள்விகள் எழும்புவதற்கு காரணமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே இத்தனை காலங்களாக ஒன்றும் நடக்கவில்லை? ஏன் ஆண்டவரே இன்னும் தாமதிக்குமோ? நான் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறேனே. என் குடும்பத்துக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மகா பெரிது. ஆனால் இதுவரையிலும் அது நிறைவேறுவதற்கான ஒரு சின்ன அறிகுறி கூட என் வாழ்க்கையில காண முடியவில்லையே. நீர் வாக்கு பண்ணினீர், ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் இத்தனை ஆண்டுகளாக தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறது. தாமதங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையில் சஞ்சலத்திற்கு காரணமாயிற்று. ஸ்தோத்திரம். இரண்டாவது, தடுமாற்றம். தடுமாற்றம். ஆபிரகாமின் வாழ்க்கையில் வந்த ஒரு தடுமாற்றம் இந்த சஞ்சலத்துக்கு காரணமாயிற்று. விசுவாசத்தின் தகப்பன் தான், தேவனை அதிபயங்கரமா விசுவாசித்து வந்தவர் தான். ஆகிலும் அவர் வாழ்க்கையிலும் ஒரு தடுமாற்றம்.
அவர் வாழ்க்கையிலும் ஒரு தடுமாற்றம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சாராள் சொன்னாள் என்பதற்காக ஆகாரை திருமணம் செய்தது ஆபிரகாமின் வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் ஆயிற்று. ஸ்தோத்திரம். தடுமாற்றம், ஆமென், ஆபிரகாமின் வாழ்க்கையில சஞ்சலங்கள் எழும்புவதற்கு ஒரு காரணமாயிற்று. மூன்றாவது, ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் வாழ்க்கையில சஞ்சலத்திற்கான காரணம் தாக்கம். தாக்கம். இந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். மூன்றாவது வார்த்தை தாக்கம். It made some impacts in the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை அது உண்டாக்கிற்று. ஆண்டவர் எனக்கு இந்த மூன்று வார்த்தைகளையும் என் ஜெப நிலையில எனக்கு உணர்த்தினார். தாமதம், தடுமாற்றம், தாக்கம். இந்த மூன்று வார்த்தைகளையும் சொல்லுங்க. தாமதம், தடுமாற்றம், தாக்கம். ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையில் இந்த 4வது நாள் பரிசுத்த தெய்வம் நம்மத்தில் எழுந்தருளி நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஒரு தாமதம் இருக்கலாம், உன் வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் இருக்கலாம், உன் வாழ்க்கையில ஒரு தாக்கம் வந்திருக்கலாம். ஆனால் உன்னை அழைத்த தேவனாகிய நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறேன். உன்னுடைய தாமதங்களுக்கு மேலெல்லாம் நான் சர்வ வல்லமையுள்ளவராகவே இருக்கிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கையில தாமதமாகிற எல்லா காரியத்தின் மேலும் நான் ஆராதிக்கிற என் தகப்பன் சர்வ வல்லவராகவே இருக்கிறார். நல்ல வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, நீங்க யாரோ என்ன நிலையில் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் தேவ சமூகத்தை ஜெப நிலையில் இருந்த போது பரிசுத்த தெய்வம் எனக்கு சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டான தாமதங்கள் மத்தியில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறேன். தரிசனம் தந்து ஆண்டுகள் ஆயிற்றோ, வாக்குத்தத்தங்கள் பெற்று பல ஆண்டுகள் ஆயிற்றோ, ஏன் தாமதம் என்கிற கேள்விகளோடு இருக்கிறீர்களோ? ஆண்டவரே, இன்னும் நான் எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறது என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ? இந்த காலை வேளையில பரிசுத்த தெய்வம் தம்முடைய வார்த்தை அனுப்பி சொல்லுகிறார், உன் வாழ்வில் இருக்கிற அத்தனை தாமதங்கள் மேலும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே ரகபதகலனரா ரிமனஹதபலது யந்தரபலஹதுரபலதரபனதியதலரபா. சில சோர்ந்த உள்ளங்களை தேற்றுகிற ஆவியானுடைய பிரசன்னத்தை ஆலயத்தில் உணர்கிறேன். சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றுகிற தேவ பிரசன்னத்தை இந்த சத்தம் ஆமென் பரவி போகிற எல்கைகளில் எல்லா கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறத உணர்கிறேன். கொஞ்சம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே என்கிற கேள்விகளோடு வந்திருக்கலாம். இன்னும் எத்தனை காலங்கள் ஆண்டவரே என்கிற கேள்விகளோடு வந்திருக்கலாம். எதுவரைக்கும் ஆண்டவரை காத்திருப்பது? காத்திருந்து காத்திருந்து எனக்கு வயது போய் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலங்களில் செய்ய வேண்டிய காரியங்களை வயதை கடந்த பின்பு நான் காத்திருக்கிறேன் என்கிற கேள்விகளோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாமதங்களுக்கெல்லாம் மேலாக நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். கொஞ்சம் ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசலாம், புதிய பாஷைகளை பேசலாம். உணர்த்துகிற அந்த தேவ பிரசன்னத்துக்கு அப்படியே இடம் கொடுத்து பலப்படுத்தப்படுகிற நேரம், பலப்படுத்தப்படுகிற நேரம், பலப்படுத்தப்படுகிற நேரம். பல தாமதங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு பகல் உங்க வாழ்க்கையில இறங்கி வரும். தளர்ந்து போன சில ஆத்துமாக்களை தெய்வம் இன்னைக்கு பகல் காலத்தில் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ரத்பரகதரியந்தலரபோ ரிக்கபபபலபோ திரந்தராதுனக்கபானகாந்தலார் யாக்கனமஹத்தலதோ லேனமனா ஹபதனா ரதலகா நியத்தலா துரபலா கதனதி யந்தரபா ரில்பத கந்தனம ஹத்துரபல ஹபகதியத்தல துரபா ருபல கதனமா ஷிகதர வெலமென மெரதியத்துரபல கதரபதி யந்தலரபா ரெல் கெத்தபோ ரொகலோ பௌரபானி யந்தனமரதி யந்தரபோ. ஹalleluya.
Hallelujah, 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 hallelujah. கண்கள் மூடி கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, என்னு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. கரத்தை அப்படியே உயர்த்தி தேவ சமூகத்தில் என் வாழ்க்கையில் அத்தனை காரியத்திற்கு ஒரு ஒத்தாசை இன்னைக்கு பகல் பிறக்கிறது. இந்த 4வது நாள் பகல் வேளையில பரிசுத்த தெய்வம் சொல்லுகிறார், என்னென்ன விஷயங்கள்ல தாமதம் நினைக்கிறையோ அதை நான் தரமாட்டேன் நினைக்காதே, தகுந்த வேளையில் தரமானதோடு அதை தருகிறவர். இந்த 2 வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், தகுந்த வேளையில் அது வரும், தரமானதாய் அது வரும், தகுந்த வேளையில் அது வரும், தரமானதாய் அது வரும். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்லுகிறார், நீ குறித்த நேரத்தில் அல்ல, தெய்வம் குறித்த வேளையில், தெய்வம் குறித்த தரத்தோடு கர்த்தர் அதை தருவார். வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து நிற்க போவதில்லை. இந்த வேதத்தை ஏந்தி இந்த சுவிசேஷத்துக்காக வைராக்க பாராட்டி சத்தியத்துக்காக பிரதிஷ்டைக்காக நிற்கிற எவரையும் வெறுமையாய் விடாத Leke mama mashigadari andaraba, labarahadi andaraba, laduna kataraba, abrashene kerebodi andaraba. ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் சபையில உணர்றேன், ஒரு பலத்த அபிஷேகத்தை சபையில உணர்றேன். எனக்காக நின்ற என் ஜனத்தை எவருக்கு முன்பாக வெட்கப்பட விட மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு இப்ப ஆவியானவர் நம்மை சந்திக்கிறார். எனக்காக நின்ற என் ஜனத்தை, என் வசனத்துக்காக நின்ற என் ஜனத்தை, உபதேசத்துக்காக நின்ற என் ஜனத்தை, பிரதிஷ்டைக்காக ஓ glory நின்ற என் ஜனத்தை நான் வெட்கப்பட விடுவதில்லை, வெட்கப்பட விடுவதில்லை, வெட்கப்பட விடுவதில்லை. ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், இனியும் தாமதிப்பதில்லை, இனியும் தாமதிப்பதில்லை. இந்த பகல் இந்த கூட்டங்கள் மத்தியில் நான் சர்வ வல்லவராக எழுந்தருளுவேன், சர்வ வல்லவராக எழுந்தருளுவேன், சர்வ வல்லவராக எழுந்தருளுவேன். ஓ இந்த கூட்டங்கள் முதற்கொண்டு தாமதமான பல காரியங்கள் சடுதியில் நிறைவேறுவதை, சடுதியில் நிறைவேறுவதை லுப்பா கத்துரியா கெனமே
Glory geli poriataro. Makatura barari andarala. Rele geterele rabo. Lamandara diya katura baladaraba. Rahaba sheke baragana di andaraba. Tere keturaba. Yes Lord. Yes Lord. Yes Lord. செய்து முடிக்கிற நல்ல கர்த்தர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? ஆமென், ஆமென், ஆமென். இந்த எல்கை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆளுகைக்குள் எடுத்திருக்கிறது நான் பலமாய் தேவ சமூகத்தில் அந்த பீடத்தில் நின்று உணர்கிறேன். ஆவியானவர் இப்படி நமக்கு சொல்லுகிறார், உனக்கு தாமதமானவைகள் இனியும் தாமதிக்க போவதில்லை, இனியும் தாமதிக்க போவதில்லை. இதுவரை ஆபிரகாமுக்கு வெளிப்படாத ஒரு பெயரில் வெளிப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாமதங்களுக்கு மேலெல்லாம் நான் சர்வ வல்லமை உள்ளவர். தாமதங்கள்ல நீ பலவீனமானவன், தாமதங்கள்ல உனக்கு வயதாகிறது, தாமதங்கள்ல உனக்கு ஏதுவில்லாமல் போகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னுடைய எபிலிட்டியை வச்சு, உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் என் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போறதில்லை. என் பலத்தை வச்சாக்கும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போகிறேன். என் பலத்தை வச்சாக்கும் தரிசனங்களை நிறைவேற்ற போகிறேன். ஹalleluya. தரிசனம் நம்ம பலத்தை வச்சல்ல, அவர் பலன், அவர் பலன், அவர் பலன், அவருடைய வல்லமை. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். தாமதம் ஆபிரகாமுக்குள்ள என்ன சஞ்சலத்தை கொண்டு வந்தது? ஒரு ரெண்டு காரியத்தை நான் காண்பிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த குறிப்புகளுக்குள்ள போக போறோம். தாமதம் ஆபிரகாமுக்குள்ள என்ன சஞ்சலத்தை கொண்டு வந்தது? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1வது வசனத்தை பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை பாருங்க, ஆபிராமே நீ பயப்படாதே. அப்போ தாமதம் ஆபிரகாமுக்குள்ளாக பயத்தை உண்டாக்கி இருந்தது. தாமதம் ஆபிரகாமுக்குள்ள பயத்தை உண்டாக்கி இருந்தது. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் தான், ஆயிலும் பயம் வந்தது. காரணம், வார்த்தையை நம்பாதனால் அல்ல, சூழ்நிலைகளை பார்க்கிற போது தன்னை அறியாத ஒரு பயம், அவரே விரும்பாத ஒரு பயம், அவரே அறியாத ஒரு பயம். சில நேரங்களில் நாம் பயங்களை விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை, நாம் விரும்பி பயப்படுவதில்லை. நாம் பயப்பட்டே ஆகணும் இந்த சூழ்நிலை அப்படிலாம் நினைக்கிறது இல்லை, பயப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். பயம் நம்முடையது இல்லை என்பதை அறிவோம், ஆகிலும் சூழ்நிலைகளையும் தாண்டிய ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆபிரகாமை பயம் ஆட்கொண்டது. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சந்திச்சு சொல்றாரு, இங்க பாருடா, உனக்கு தாமதங்கள் வந்ததுனால நீ பயப்படக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. இந்த உலகத்துல யாருனாலும் பயப்படட்டு, அழைப்பை பெற்ற நீ பயப்படக்கூடாது, அபிஷேகம் பெற்ற நீ பயப்படக்கூடாது, அர்ப்பணிப்பு உள்ள நீ பயப்படக்கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா. ஆவியை பெற்ற நாம் பயப்படக்கூடாது. காரணம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா. தெய்வம் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. For we don't got, we did not get the spirit of fear. நம் பயத்தின் ஆவியை பெறல. நமக்குள்ள இருக்கிறதே பயத்தை மேற்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவரையாக்கும் நம்ம பெற்றிருக்கிறோம்.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமதம் ஆபிரகாமை பயப்படுத்தி வைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் தாமதங்கள் வரும்போது நம்மள அறியாத ஒரு பயம். ஸ்தோத்திரம். எப்படி இவங்களை சந்திக்க போறேன், இவன் 2 கேள்வி கேட்பானே, இவனுக்கு என்ன பதில் சொல்வேன், இத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லியே எனக்கு சோர்ந்து போயிருதப்பா அப்படின்னு சில நபர்களை பார்க்கும்போது, சில நாட்களை பார்க்கிற போது, சில கூட்டங்களை பார்க்கிற போது நமக்குள்ள ஒரு பயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாமதம் உனக்குள் பயத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் நான் அந்த பயத்தின் மேலையும் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். பாருங்க, உங்க வாழ்க்கையில நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நம்புறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன் பாஸ்டர், பட் ஸ்டில் certain things are looking hard. இன்னும் சில காரியங்கள் கடினமாய் தெரிகிறது, கடக்க முடியாதது போல் இருக்கிறது, என்னை இன்னும் காயப்படுத்தி வைக்கிறது என்று சொல்லுவீர்கள் என்றால், பரிசுத்த தெய்வன் சொல்லுகிறார், உன் பயப்படும் சூழ்நிலைகள் மேலையும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறேன். எது உங்களை பயப்பட வைக்குது? படிப்பு சில விஷயங்கள் நம்மை பயமுறுத்தும், பொருளாதாரம் சில விஷயங்களில் நம்மை பயமுறுத்தும், குடும்பம், நம் கடந்து போகிற குடும்பத்தின் சூழ்நிலைகள் சில விஷயங்களில் நம்மை பயமுறுத்தும். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், தாமதத்தின் நிமித்தம் ஒரு பயம் உனக்குள் வந்திருக்கலாம், அந்த பயத்தின் மேலும் நான் சர்வ வல்லமை உள்ளவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னா நம்ம சந்திச்சிருக்கிற இந்த பிரச்சனை மேல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கத்தான் போறோம். கையை உயர்த்துவர். அல்லேலூயா. இன்னைக்கு பகல் தெய்வம் தம்முடைய பீடத்தில் இருந்து சபைக்கு நேரே, ஜனத்துக்கு நேரே அனுப்புகிற வார்த்தை, நீ பயப்படாதே. ஸ்தோத்திரம். நீ பயப்படக்கூடாது. என் அழைப்பை பெற்ற நீ பயப்படக்கூடாது. இதுவரை வழிநடத்தப்பட்ட நீ பயப்படக்கூடாது. தாமதங்களை நினைச்சு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்தவராகிய நான் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கும் வல்லவர். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். நான் தேவ ஊழியனா இப்படி சொல்றேன். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லணும் தெரியுமா? இதுவரைக்கும் உன் செவிகளில் வார்த்தையாயிருந்தவைகள் இனி உன் கண்கள் காண கிரியைகளாக வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. 24 வருஷமா ஜஸ்ட் வேர்ட், வார்த்தையாகவே 24 வருஷம் இருந்துட்டு, ஆபிரகாமே இந்த 25வது வயதில் உன் கையில் அது ஒரு குழந்தையாக நிற்க போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற குழந்தை பாக்கியம் இல்லாத எவரேனும் இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா, தெய்வம் இந்த பீடத்திலிருந்து சொல்லுகிறார், 2026 நீண்ட கால புத்திர பாக்கியம் இல்லாமல் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டாக இருக்க போகிறது. நீண்ட காலமாக வாக்குத்தத்தத்தை நம்பி ஓடுகிற சிலருக்கு தெய்வம் இந்த காலவேளையில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், வார்த்தைகளாய் உன் செவிகளில் விழுந்தவைகள், வார்த்தைகளாய் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்தவைகள் இனி பலன்களாய், நன்மைகளாய் நீ கரங்களில் ஏந்தி நிற்க போகிற காலங்கள் வந்தது. ஹல்லேலூயா. Hallelujah. 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 அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, நீ பயந்துராதப்பா, you are about to receive, நீ பெற்றுக்கொள்ளும் காலத்துக்குள் வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. நான் அவ்வளவு பலமா இந்த ஸ்தலத்தில் இந்த வார்த்தையை ரொம்ப பலமா உணர்றேன். இந்த வார்த்தை யாருக்கு நேரம்லாம் வருது? ஆவியானவர் சொல்லுகிறார், 2026 உன் வாக்குத்தத்தங்கள், உன் மீது பேசப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிற ஆண்டாக இருக்க போகிறது. நிறைவேறுகிற ஆண்டாக இருக்க போகிறது. You carried that word. இதுவரைக்கும் வார்த்தையை சுமந்த ஓடிட்ட, வார்த்தையை நம்பிய ஓடிட்ட. ஹல்லேலூயா. இனி வார்த்தை வாழ்வாக மாறி இருப்பதை காண கர்த்தர் கிருபை தருவார். விசுவாசம் உண்டென்றால் நீங்க ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் தூக்கி சுமந்து நின்ற வார்த்தைகள் இனி உங்களை தூக்கி நிற்கிற சாட்சியின் அடையாளங்களாய் நிற்கும்.
இயேசுவின் நாமத்தில் அப்படியே இந்த காலைவேளையில் ஆவியானவர் சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியனாய் இத தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். இத்தனை ஆண்டுகள் வார்த்தையை நம்பிதானே ஓடுனீங்க, வார்த்தையை நம்பிதானே ஓடுனீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதப்பா, நீ பயப்பட தேவையே இல்லை. அது நிறைவேறாம போனா தானே நீ பயப்படணும். நிறைவேறும் காலமும் நிறைவேறும் வேளையும் வந்த போது ஆண்டவர் எழும்பி நின்று ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒன்று, தாமதம் ஆபிரகாமுக்குள்ளாக பயத்தை கொண்டு வந்திருந்தது. இரண்டாவது, தாமதம் ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு அவருடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு பரிதாபத்தை கொண்டு வந்திருந்தது. ஒரு பரிதாபத்தை கொண்டு வந்திருந்தது. இரண்டாவது வசனத்தை பாருங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நான் என்னைய பார்த்தீங்களா ஆண்டவரே, என்னைய பார்த்தீங்களா? ஜஸ்ட் லுக் அட் மீ. எனக்கு பிள்ளை இல்லை. இவனுக்கு ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேனே, 99.99% எல்லாம் இருந்தது. இல்லாதது ஒன்றே ஒன்றுதான். என்னதில்லை? புத்திர பாக்கியம் இல்லை. ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் இருந்த 99 காரியங்களை நினைப்பதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை மட்டும் தன் சிந்தைக்குள்ள நிறுத்திட்டு நிற்கிறாரு. அப்போ ஆபிரகாம பரிதாபத்துக்குள்ளாக்குனது எது? இது இல்லை, இது இல்லை. ஆபிரகாமின் சிந்தையை ஆக்கிரமித்திருந்தது எது? இது இல்லை, பிள்ளை இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்து பேசும்போது கூட அவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு. அப்ப தன்னை பார்க்கும் போதே ஆபிரகாம் எப்படி பார்க்கிறார்? குழந்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இல்லாதவன், குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லாதவன், அப்படிதான் நினைக்கிறாரு. நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் இதுக்கெல்லாம் உரியவன் அல்ல, அப்படியே தன்னை இல்லாதவனாகவே பார்க்கிறான். நம்ம வாழ்க்கையிலையும் இன்னைக்கு காலையில உங்க கையில ஒரு சோத்திரம் A4 ஷீட்டை கொடுத்து உங்க வாழ்க்கையில என்னதெல்லாம் இல்லைன்னு எழுதுங்கன்னு சொன்னா, பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி சாயங்கால கூட்டம் முடிந்த வரைக்கும் நீங்க இங்க உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அங்க சாயங்கால கூட்டம் நடக்கும், இங்க உட்கார்ந்து இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. இல்லைங்கிற லிஸ்ட் நம்ம கிட்ட பெருசா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அடிஷனல் ஷீட்டு தோத்திரம் அள்ளிட்டு வந்தா கூட நமக்கு தாங்காது. அந்த அளவுக்கு இல்லைகளோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமா. ஆனா ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன் தெரியுமா? ஆபிரகாமே, உன் சிந்தை முழுக்க உன்னையே நீ பரிதாபமா பார்த்துட்டு இருக்கிற, உன்னையே நீ இயலாதவனாக பார்த்துட்டு இருக்கிற. இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், எதி நிமித்தம் நீங்கள் உங்களை பரிதாபமாய் பார்க்கிறீர்களோ அவைகள் மேல கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதம் தாமதம் தேவ சமூகத்தில் வந்து நிக்கிற போது ஆபிரகாமுக்குள்ள பயத்தை கொடுக்குது. தாமதம் ஆபிரகாமுக்குள்ள பரிதாபத்தை உண்டாக்குது. ஸ்தோத்திரம். தாமதம் ஆபிரகாமுக்குள்ள அடுத்து செய்த பாதிப்பை பாருங்க. 3வது வசனம். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. பழி சுமத்த வைக்குது. பாத்தீங்களா? தாமதம் ஆபிரகாமை பழி சுமத்த வைக்குது. யார் மேல? தேவன் மேல. அவர் சொல்றார், தேவரீர் எனக்கு தரல. இட் இஸ் யூ who did not give. நீர் தரல, நீர் தரவில்லை, நீர் தரவில்லை. ஸ்தோத்திரம். தாமதங்கள் சில நேரம் தேவன் மேல சில பழி சுமத்த வைக்கும், சில கேள்விகள் எழுப்ப வைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைய பார்த்து 1000 கேள்வி கேட்டால் நான் சொல்வேண்டே, நான் உன்னை அழைச்சதுனால, நான் உன்னை அபிஷேகித்ததுனால, நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால, என் மேல நீ 1000 பழி சுமத்தினாலும் நான் இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறேன். நீர் தரல. ஆபிரகாம் பாத்தீங்களா அந்த வார்த்தை? தேவரீர் தரல. அவர்தான் கொடுக்க முடியும். ஆனா இப்ப டோட்டல் பழி அவர் மேல தூக்கி போட்டுட்டு நிக்கிறார். அப்ப தாமதம் நம்மை பயத்துக்குள்ளாக்க முடியும், தாமதம் நம்மை பரிதாபத்துக்குள்ளாக்க முடியும், தாமதம் நம்மை பழி சுமத்துகிறவர்களாய் மாற்ற முடியும்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தோள் தட்டி சொல்றாரு, நீ 1000 பயத்தோடு இருந்தாலும், 1000 பரிதாபத்தோடு இருந்தாலும், 1000 என் மேல பழிய தூக்கி போட்டாலும், நான் உன் சூழ்நிலைகளுக்கெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தெய்வம் என் சூழ்நிலைகளுக்கு மேலெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நல்ல கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லலாமா? என் சூழ்நிலைகளுக்கெல்லாம் மேலான சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. சேர்ந்து எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சத்தமாய் பாடி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய ஒவ்வொரு தாமதங்களுக்கும் மேலும் என் தேவன் ஆகிய கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, என் வாழ்க்கையில வரக்கூடிய தடுமாற்றங்கள் என்னை சஞ்சலப்படுத்தும் மனிதனாய் மாற்றுகிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையில வந்த ஒரு தடுமாற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையில வந்த ஒரு தடுமாற்றம். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம், இப்படி ஒரு சந்தர்ப்பம் நேரும் என்று எவருமே எதிர்பார்க்கல.
ஆபிரகாமும் எதிர்பார்க்கல, சாராளும் எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பாராத தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கும் போது பல நேரங்கள்ல அது நம்மை கேள்விக்குரிய நபர்களாக மாற்றி விடுகிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நினைத்தார் நமக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடைக்கவில்லை, அதற்கு மாறாக பதிலாக இந்த வழியிலாகில நமக்கு ஒரு நன்மை உண்டாகட்டுமே என்கிற காரியத்துக்கு சாராள் கொடுத்த ஆலோசனைக்கு ஆபிரகாம் இணங்கினார். பொதுவாகவே தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது? தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது? ஒன்று, நமக்குள் எழும்புகிற சில சூழ்நிலைகளால் தடுமாற்றம் வருகிறது. இரண்டாவது, வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்களால் தடுமாற்றம் வருகிறது. ரெண்டே காரணம், நிறைய ரீசன் இருக்கு, ஒரு 7 காரணம் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்றேன் சார், 7 வழிகள் அது வருகிறது, அதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ரெண்டே காரியத்தை சொல்லுகிறேன். மாம்சத்தினால் நாம் தடுமாறுகிறோம். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது, when we yield ourselves to flesh, we stumble. நாம் ஏன் தடுமாறுகிறோம்? நாம் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது தடுமாறுகிறோம். ஒரு வசனத்தை என் கூட சேர்ந்து கவனிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தை நாம் கவனிக்கிறோம். யாத்ராகமம் 32 அதனுடைய முதல் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி 3 நபர்களை, இந்த ஸ்தோத்திரம் 3 வரிக்குள்ள பார்க்கிறோம் பாருங்க. 3 நபர்கள். ஒன்று மோசே, இன்னொன்று ஜனங்கள், இன்னொன்று ஆரோன். எல்லாரும் சொல்லுங்க, 3 நபர்களை பார்க்கிறோம் இல்ல? யாரெல்லாம்? ஜனங்கள், ஆரோன். ஸ்தோத்திரம். மோசே ஆவி மனிதனுக்கு அடையாளமாயிருக்கிறார். மோசே ஆவி மனிதனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஜனங்கள் மாம்ச மனிதனுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். மோசே யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? ஆவி மனிதன். நமக்குள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கான் பாத்தீங்களா? எப்பவுமே ஜெபிக்கணும், துதிக்கணும், சபைக்கு போகணும், வசனம் வாசிக்கணும், அல்லேலூயா, ஆலயத்துக்கு போகணும், அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கணும். உள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கான். தூக்கத்திலிருந்து எழும்பும் போது கூட உள்ள இருந்து 2 ஸ்தோத்திரம் வருது. எதனால வருது? ஆவி மனுஷன் உயிர்ப்போடு இருக்கிறதுனால வருது. கல்லு தட்டிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவேன்னு வருது. ஏன்னா ஆவி மனிதன் உயிர்ப்போடு இருக்கிறதுனால வருது. ஆனா நமக்கு ஆவி மனிதன் மட்டும் இல்ல, நமக்கு வெளியே ஒண்ணு தெரியுது பாருங்க, இது மாம்ச மனிதன். இந்த மாம்ச மனிதன் எப்பவும் எதைத்தான் நினைச்சிட்டே இருக்குதான்? மாம்சம், உலகம், பூமிக்குரியது, இம்மைக்குரியது, பொருளாதாரம். ஸ்தோத்திரம். என் சரீரத்தில் ஒரு பலவீனம், ஐயோ என் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னைக்கு ஆலயத்துக்கு வரத்தான் நினைச்சேன் பாஸ்டர் ஐயா, ஆனா நான் என்ன செய்யறது, என் குடும்பத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா நம்ம மாம்ச மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிக்கிறோம்னு அர்த்தம். வேதத்தில் பல மனிதர்கள் மாம்ச மனிதனுக்கு இடம் கொடுத்து வீழ்ந்து போனவர்கள். மாம்ச மனிதனுக்கு இடம் கொடுத்து வீழ்ந்து போனவர்கள். சிம்சோன் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருந்தும் பரலோக தெய்வத்துடைய பெரிய திட்டம் இருந்தும் மாம்சம் அவனை வீழ்த்தி போட்டது. Flesh has made him to fail. மாம்சம் அவனை வீழ்த்தி போட்டது. ஐயாவுக்கு கண்ணுல தான் ஆபத்து. கண்ணு கேடுகட்ட கண்ணு. சிம்சோனுக்கு ஆமென், அபிஷேகம் பெற்றவனுக்கு கண்ணு போகிற இடத்தெல்லாம் இஸ்திரி கிட்ட தான் போகுது. இஸ்திரி. ஆமா, ஸ்திரிகள் எதிர்பாளரை பார்த்தே இவர் வாழ்க்கை நாசமாக்கிட்டான். சில அபிஷேகம் பெற்றவர்கள் எதிர்ப்பாளரிடம் வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பேசியே தங்கள் வாழ்க்கையை அழிக்கிறார்கள். பிரதர், சிஸ்டர், நாம் ஸ்தோத்திரம் ஆண்களாக இருக்கலாம் அல்லது சகோதரிகளாக இருக்கலாம், எதிர்ப்பாளரோடு பேசுவது, எதிர்ப்பாளர் மீது ஓவர் ஈர்ப்பு வாழ்க்கைக்கு ஆபத்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சபையிலையும் சில இடத்துல பாருங்களேன், கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரதர்ஸ் கிட்ட பேச மாட்டாரு, இவர் போய் சிஸ்டர்ட்டையும் தான் விசாரிப்பார். விளங்காத விசாரிப்பு. அது ஊழியக்காரங்க பார்த்துக்குவாங்க. தட் இஸ் none of your business sir. சொந்த மனைவியை விசாரிக்க மாட்டார். ஆனா ஒரு சகோதரி, என்ன சகோதரி ரொம்ப சோர்வா இருக்கு, ஆமா ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்கும், சோர்வு நீங்கிரும். கவனிக்கிறது இல்ல, சொந்த குடும்பத்தின் மேல அக்கறை இல்ல, பார்வை முழுக்க எதிர்பாளர் மேல. ஸ்தோத்திரம். யாரானாலும் சரி,
நீங்களும் நானும் எதிர்ப்பாளர்கள் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று தெய்வம் எதிர்பார்க்கிறார். எதிர்ப்பாளர் தானே பாஸ்டர், அப்ப சமபாலர்கிட்ட எப்படி நடக்கணுமா? தொலைச்சே போடுவார் கர்த்தர். The Bible is against any kind of sin. பாவம் எதிர்ப்பாளரிடமோ சகபாலரிடமோ சொந்த சரீரத்திலையும் மீறுவதை வேதம் எதிர்க்கிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, சொந்த சரீரத்தை கூட மிஞ்சின பாவ கிரியைகளுக்கு இடம் கொடுப்பதை வேதம் எதிர்க்கிறது. இந்த லைவ்ல போறதுனால எல்லாத்தையும் ஓபனா பேச முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா நம்ம வாழ்க்கை கொண்டு போகணும். மாம்சம் மனிதனுக்கு இடம் கொடுக்கிற அன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, வீழ்ச்சியில காலடி எடுத்து வச்சுட்டு நான் உடை உடுத்தும் போது தகுதியான வஸ்திரத்தோடு தெய்வத்தை ஆராதிக்க போகிறேன் என்கிற சிந்தையோடு உடுத்த வேண்டும். என் உடையை பார்த்து 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லணும், 10 பேர் ரசிக்கணும்னா பாவத்தில் விழுந்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். The intention is very much important, sir. Why I dress? என் முடியை எதுக்கு கட் பண்றேன்? என்னுடைய சரீரத்தை எதற்காக நான் வளர்க்கிறேன்? துர் இச்சைக்கு இடமாக என் சரீரத்தை நான் பேணக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கு சார், புதிய ஏற்பாட்டில் இருக்குது. துர் இச்சைக்கு இடமாக நான் என் உடலை என்ன செய்யக்கூடாது? உடலை பேணணும், உடலை ஆரோக்கியமா வைக்கணும். ஆனா நான் இப்படி அப்படி வச்ச அப்படி கட்ட டிஷர்ட் போட்டு என் உடம்ப காட்டணும்னா கத்தர் எலும்பு தோலாக்கி போடுவாரு, பெட்டிக்குள்ள வைக்க முன்னாடி. ஆமா, தோத்திர சல்லி ஜில்லியா நொறுக்கி வச்சு போடுவாரு. கவனமா உடலை கையாளணும், ஆரோக்கியமா பேணணும், பரிசுத்தமா பேணணும். ஆனா அடுத்தவளை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக உடல் என்ன செய்யக்கூடாது. ஆமா சிஸ்டர், பிளவுஸ் தைக்கும் போது கவனமா தைக்கணும். ஆமா, 50 ரூபாய்க்கு துணி எடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு டிசைன் போடக்கூடாது. என்ன அந்த புருஷனுக்கு தான் தெரியுமா நம்ம லட்சணம். என்ன பிளவுஸ போட்டாலும் நம்ம தானே. அதுல என்ன 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு என்ன ஒரு மாதிரி முடிக்கிறீங்க? நம்ம நகை தான் போடுறது இல்ல, கிளிப்பு 2000 ரூபாய்க்கு மாட்டுவோமா? என்ன நம்மெல்லாம் என்ன செய்யணும்? தோத்துறோம். கவனமா போகணும்ல. எதுக்கு இந்த ஆடை, எதுக்கு இந்த உபகரணம்? ஏன் இது என் உடலுக்கு தகுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருந்தா கர்த்தருக்கு. பாதி பேருக்கு மேல முறைக்கிறீங்க அப்படின்னா இந்த குறிப்பை இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுங்க பாஸ்டர்னு சொல்லிறீன்னு அர்த்தம். நான் ஏன் தடுமாறுகிறேன்? இங்க 3 பேரை பார்க்கிற பாருங்க. மோசே என்கிற ஆவிக்குரிய மனிதன், மனிதர்கள் ஜனங்கள் என்கிற மாம்சம் மனிதர்கள், நடுவுல ஒருத்தன் இருக்கிறான் ஆரோன். இவன் தான் ஆத்துமா. இந்த ஆத்துமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே கூட சேர்ந்த போது மோசையும் ஆரோனும் சேர்ந்தா என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? எகிப்தையே பார்வன் கண்ணுல விரல் விட்டாட்டுனாங்க. மந்திரவாதிகளை வந்து பாடுறாங்க. மோசையும் ஆரோனும் ஆத்துமாவும் ஆவியும் சேர்ந்த போது எழுப்புதல் உண்டானது. ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். தேவ வல்லமை விளங்கினது. அரண்மனையில் ஆரோன் கோலை போட்டா கோல் சர்ப்பமாகிறது. மந்திரவாதிகளுடைய சர்ப்பத்தெல்லாம் விழுங்கி போட்டது. என்ன அற்புதங்கள்! மோசையும் ஆரோனும் சேர்ந்த போது பார்வோன் மிரண்டு போய் நிற்கிறான். எகிப்து கலங்கி நிக்குது. ஆனா அவ்வளவு வல்லமையும் மகிமை நிறைந்த ஆரோன் மோசையை விட்டு பிரிந்து ஜனங்களோடு சேர்ந்த போது பெரும் பாதகம் விளைந்தது. அருமையான ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், ஒரு நாள் இந்த மாம்சம் சொல்லதை கேட்க கூடாது. என்ன மாம்சம் சொன்னதை கேட்க கூடாது. மாம்சம் அதுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லும். கொஞ்சம் இரு, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லணும். ஆமேன். பாதி தான் வருது. அப்ப மீதிக்கு ஆழத்துல அடி விழுந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். மாம்சம் சொன்னதெல்லாம் கேட்க கூடாது. மாம்சம் 1000 சொல்லும். கொஞ்சம் பொருடே, எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, நான் போய் ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து இந்த அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் ஒத்து வருமான்னு கேட்டு வர்றேன். மாம்சத்துக்கு, நம் சொந்த மாம்சத்துக்கு இடம் கொடுப்பதனால யாக்கும் நம்ம வீழ்கிறோம்.
அவ்வளவு நல்ல பக்தியும் பரிசுத்தமுமாயிருந்த தாவீது ஒரு நாள் சாயங்காலம் உப்பரிகையில ஏறி தோத்திரம் மேல உலாத்தும் போது விழுந்துட்டானே, சொந்த மாம்சத்துக்கு விழுந்துட்டாரு. அதனால சொந்த மாம்சத்தை அது விரும்புறபடி வளர்த்தெடுக்க கூடாது. உங்கள் மாம்சம் பலவீனமா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஐயோ, தோத்திரம் பலருக்கு புரியல போல இருக்குது. மாம்சம் ரொம்ப பலமா இருந்தா அது இஷ்டப்படிக்கு நம்மளை இழுத்துட்டு போகும். மாம்சம் பலவீனமா இருந்தா தேவ வழியிலே ஓடுவதற்கு ஏதுவாகும். அல்லேலூயா. சிலருக்கு இந்த ரகசியம் புரியாது. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, உன்னை ஏர் ரூட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மாம்சத்தை பலவீனப்படுத்துறேன். I am weakening your flesh and controlling your life. புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த பலவீனம் மாறல? மாறின அன்னைக்கு நான் மாம்சத்துக்கு பின்னாடி ஓடுவதற்கு நிறைய வழி வரும். இந்த பலவீனம் இருக்க போயாக்கோ மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சு அழிச்சு ஆண்டவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். பலவீனம் என்னைக்குமே தீமைக்கல்ல, சில பலவீனங்கள் நன்மைக்கே. பவுல்ட்ட போய் கேளுங்க, ஐயா உன் பலவீனம் எதுக்கு ஜெபத்துக்கு அப்புறம் போகல? அவர் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்போ நான் 100% ஆரோக்கியமா இருந்தோம்னா என் கொம்ப நானே உட்கார்ந்து சீவி விடுவேன் பாஸ்டர். அதனால கர்த்தர் ஒரு பலவீனத்தை கொடுத்து, தம்பி உனக்கு கொம்பும் கிடையாது வாலும் கிடையாது. ஐயோ, நீங்க நான் யாரையும் பேசுறேன் நினைக்காதீங்க, நான் என்னைய பேசுறேன். நீங்க சந்தோஷமா பிரசங்கம் கேட்கலாம். என்ன, நான் உங்களை ஒரு காலம் பேசுறது இல்லை, இது நான் என்னைய பேசுறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டாப்பா, ஏன் ஆண்டவரே இந்த பலவீனமான பாண்டு? அவர் சொல்ல, நீ பலவீனமா இருந்தா தான் ஏன் ரூட்டுக்கு வருவேன், பலனா இருந்தா ஓ ரூட்டுக்கு நீ கூப்பிடுவேன். பலவீனம் இருந்தா காலையில எழும்பி முடியலப்பா, இந்த கன்வென்ஷனுக்கு போறேன், இந்த 4வது நாள் என்ன பேசணும்னு கிருபத்தாரன்னு கேட்பேன். பலனா இருந்தா 4 பிரசங்கம் இருக்கல, அடிச்சு முழக்கலான்னு சொல்லுவேன். பலவீனமா இருந்தா ராத்திரி தூக்கம் வராது, ராத்திரி எழும்பி கிடந்து ஜெபம் பண்ணுவேன். பலனா இருந்தா காலையில எழும்பி பாத்துக்கிறேன், ஆண்டவரே பாய் பாய் ஜீசஸ் தூங்கிடுவேன். பலவீனனா இருக்க போய் அதிகாலையில எழும்புறேன். பலவீனனா இருக்க போய் உன் பயணங்கள்லாம் என் பாதுகாப்பை கேட்கிற, நடத்துதலை கேட்கிற. ஏங்க, நான் என்னையத்தான் சொல்றேன், நீங்க தைரியமா கேளுங்க. ஒருவேளை உங்களை சொல்ற மாதிரி இருந்தா வேற என்ன, உங்களுக்காகத்தான். நம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்த அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கணும். நம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்த அன்னைக்கு நான் இடறுகிறேன், நான் தடுமாறுறேன். மாம்சத்தை முக்கியப்படுத்துகிற அன்னைக்கு நான் தடுமாறுகிறேன். இந்த கண்ணுல அந்த புருவத்தில் என்ன 4 முடி இருக்க, போய் அந்த களகற்றவட்ட கொண்டு போய் 2 புடுங்கணுமே போக கூடாது. என்ன, முடி புடுங்க போறவெல்லாம் தடுமாறுறவா, அது எவளா இருந்தாலும் சரி, அது விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரியா இருந்தாலும் சரி. நான் விட்டு வைக்கிறது இல்லை, நானே விட்டு வைக்கிறது இல்லை. கர்த்தர் ஒரு நாள் பாப்பார், மொத்தத்துக்கு புடுங்கிடுவார் அவரு. அப்புறம் நீ பென்சில்ட்ட தான் வரைஞ்சிட்டு இருக்கணும். தோத்திரம். ஹல்லேலூயா. லைவ்ல போறதுனால கூட கொஞ்சம் பேசணும், இங்க இல்லாத பலருக்கு அது பிரயோஜனப்படும். ஸ்தோத்திரம். ஏன் 2 முடி முளைச்சு வந்தா தான் என்னவா, இதுதான் நீனு தெரியுதே. ஸ்தோத்திரம். மாம்சத்தை இன்னும் மெருகாக்க, மாம்சத்தை இன்னும் அழகாக்க மண்ணு தான் திங்க போகுது, மண்ணு தான் திங்க போகுது. நீ அத்தனை போட்டு அவ்வளவு வச்சாலும் புழு தான் திங்க போகுது. அவ்வளவு மேனி மினிக்கி வச்சதுனால உள்ள வச்சவன கத்த தங்க புழுக்களை அனுப்ப போறாரு. பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் புண்ணு புழுத்தவன் செத்தவனுக்கு என்ன உண்டோ அதே புழுதான் நம்மளையும் திங்க போகுது. பிறகு இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்தை பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் பராமரிச்சுட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிடணும் நித்தியத்துக்குள்ள. அமைதியா இருந்து முறைக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். என் பிரசங்கம் சூப்பரா வேலை செய்துன்னு சந்தோஷமா கூட 10 நிமிஷம் இதே குறிப்புல பேசுவேன். ஏன் நான் தடுமாறுகிறேன்? மாம்சத்துக்கு இடம் கொடுப்பதினால். ஆவிக்குரிய மனிதனாகிய மோசையோடு இந்த ஆத்துமாவாகிய ஆரோன் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் என்ன மகிமை, என்ன மகத்துவம், என்ன வல்லமை. மாம்சமாகிய ஜனங்களோடு சேர்ந்த உடனே தடுமாற்றம் வந்துட்டேன். இரண்டாவது, நான் ஏன் தடுமாறுகிறேன்? மனுஷிக ஆலோசனைக்கு உடன்படும் போது தடுமாறுகிறேன்.
ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆமா மேடம் சாருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. சாராள் மேடம் ஆபிரகாம் சாருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அவளாலே என் வீடு கட்டப்படும்படிக்கு நீர் அவளோட சேரும். உண்மையில நல்லவனா இருந்தா ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? ஏம்மா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று எழுதித்தான். நான் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஆண்டோட்ட கேட்கிறேன். அவர் ஓகே சொன்னா நான் ஓகேன்னு தானே சொல்லணும். சார் ஒன்னும் கேட்கலையா, எடுத்து தாலியை கட்டுன்னு கட்டிட்டானே. கட்டிட்டு அவளுக்கு ஒரு புள்ள பிறந்தோடனே சார் நினைச்சிட்டு இருக்காரு என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு. ஆதியாகமம் 21 அதிகாரத்துல வந்தா விளக்கு மாத்தால வெளுத்தாரு பாருங்க ஆண்டவர். ஆபிரகாமத்தான் என்ன என் பிரசங்கம் கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும், பொறுத்துக்கோங்க. என்ன ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அதுல வசனம் 11 பாருங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு, ஐயோ சாருக்கு எதுக்கு துக்கம் வந்துட்டான்? தன் மகன் யார சொல்றாரு? இஸ்மவேல். இஸ்மவேலை பத்தி பேசினது ஆபிரகாமுக்கு பயங்கர துக்கமா. ஸ்தோத்திரம். அவரு சொல்றார் தன் மகனை குறித்து. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் 12ஆம் வசனத்துல? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, பாத்தீங்களா, ஆபிரகாம் தன் மகன்றான். தேவன் என்ன சொல்றாரு? தேவன் உண்மையில என்ன சொல்லிருக்கணும்? உன் மகன் தானே சொல்லிருக்கணும். அவர் கணக்குல இவன் லிஸ்ட்ல இல்ல. பாருங்க, சிலதெல்லாம் கணவன் ஏத்துக்கலாம், மனைவி ஏத்துக்கலாம், பிள்ளைகள் ஏத்துக்கலாம், பெற்றோர் ஏத்துக்கலாம். அவர் ஏத்துக்கிறதே இல்ல. ஹலோ, அவர் கணக்குல எடுக்கல. அவர் சொல்ற அந்த பிள்ளை ஓன் பிள்ளை இல்ல, அது என்ன நீ ஓன் பிள்ளைன்னு துக்கப்படுவ? சில காரியத்தெல்லாம் கொடுத்து நம்ம துக்கப்படுமோ சொல்லுவார். நீ அவசியம் இல்லாம துக்கப்பட்டு இருக்க. ஆபிரகாமே இஸ்மாயேல் ஓன் பிள்ளையா நீ துக்கப்படுறதுக்கு? அந்த பிள்ளை. அப்புறம் சொல்றாரு உன் அடிமை பெண். அப்ப இவன் பிள்ளைன்னா அவன் மனைவி தானே நினைச்சிருக்கணும். இவரு ஆண்டவர் சொல்றாரு அவ அடிமை பெண் தான். அவ ஒரு நாளும் நான் உனக்கு தருகிற வாழ்க்கை துணை என்கிற ஸ்தானத்திற்கு வருவது இல்லை. அப்ப தடுமாற்றம் ஏன் வருகிறது? மனுஷிக ஆலோசனைக்கு உடன்படும் போது நாம் தடுமாறுகிறோம். எல்லா ஆலோசனைக்கு உடன்படக்கூடாது. ஆதாம் தடுமாற காரணம் என்ன? மனைவியின் ஆலோசனைக்கு உடன்பட்டது. இந்த பழத்தை சாப்பிடும், இந்த பழத்தை நானும் சாப்பிட்டேன்னு சொன்ன எதிர்கேள்வியை கேட்காம அந்த மனுஷி ஆலோசனைக்கு உடன்பட்டு வாங்கி சாப்பிட்டானே, முடிஞ்சுதே. இப்படி நான் யோசித்து பார்த்தேன். இப்போ ஆதாம் மாத்திரம் அந்த பழத்தை வாங்கி புசியாமல் இருந்து பழத்தை கையில வச்சிட்டு இருந்து சாயங்காலம் உஷ்ணமான பகலின் உஷ்ண வேளையில உலாவுகிற தெய்வம் வந்த போது, ஆண்டவரே இந்த பழத்தை என் மனைவி புடுங்கி சாப்பிட்டுட்டா என்ன விஷயம் கேட்டா கத்திரத வித்தியாசமா டீல் பண்ணிருப்பாரு. ஆதியில தோட்டத்திலேயே நம்ம ஆள் அவுட்ட. மனுஷிக ஆலோசனைக்கு உடன்படுவது, மனுஷிக ஆலோசனைக்கு உடன்படுவது, எந்த ஒரு காரியத்திலும் ஆவிக்குரியவன் மனுஷிக ஆலோசனைக்கு உடன்படவே கூடாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. குடும்பம் 1000 ஆலோசனை சொல்லும், இரத்த உறவு 1000 ஆலோசனை சொல்லும், நல்ல நண்பர்கள் என்கிற பெயர்ல ஆலோசனைகள் 1000 வரக்கூடும். ஆவிக்குரியவன் ஆண்டவரிடமும் ஆவிக்குரிய தகப்பனிடத்திலும் ஆலோசனை கேட்கணும். சோதரம், நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏன் தடுமாற்றம்? 2 காரியம் பார்த்தோம். மாம்சத்திற்கு இடம் கொடுத்ததால் தடுமாற்றம் வரும். 2வது மனுஷீக ஆலோசனைக்கு இடம் கொடுத்தால் தடுமாற்றம் வரும். ஆனால் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவேளையிலே நமக்கு நேரே வருகிறதுனால கர்த்தர் சொல்லுகிறார், உன் தடுமாற்றங்கள் மேலெல்லாம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். நீ தடுமாறிவிட்டாய் என்பதற்காக நான் உன்னை விட்டுவிட முடியாது. மிக நேர்த்தியாய் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு நேராக அனுப்புகிறார். நீ ஒருவேளை 2025 தடுமாறி இருக்கலாம். சில மனுஷிக ஆலோசனைக்கோ சொந்த மாம்சத்துக்கோ இடம் கொடுத்து தடுமாறி இருக்கலாம். உன் தடுமாற்றம் அந்தரங்கத்தில் இருக்கலாம். உன் தடுமாற்றம்
தடுமாற்றம் ஒருவேளை உன் மனைவிக்கோ உன் கணவருக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன் பெற்றோருக்கோ மட்டும் தெரிந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வேறு எவருக்கு இந்த தடுமாற்றம் தெரிவதற்கு முன்பாக அந்த தடுமாற்றத்தை மாற்ற வல்லமையுள்ள சர்வ வல்லவராக நான் எழுந்தருள் இருக்கிறேன். என் தாமதங்கள் மேல கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். இரண்டாவது, என் தடுமாற்றங்கள் மேல சர்வ வல்லமை உள்ளவர். மூன்றாவது, இதனால் வந்த தாக்கங்கள் மேல அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தாக்கம். சத்தமா சொல்லுங்களே. செய்தியாளர் ரொம்ப தாக்கப்பட்ட மாதிரி அப்படியே ரொம்ப சோர்ந்து சொல்லாதீங்க, நல்ல சத்தமா ஒரு தாக்கம்ங்கிற வார்த்தையை சொல்லுங்களேன். தாக்கம். ஆபிரகாம் இந்தைகளுக்கு இடம் கொடுத்ததினாலே, தாமதத்தினால் வந்த தடுமாற்றத்துக்கு இடம் கொடுத்ததினாலே ஆபிரகாமின் குடும்பத்துக்குள் தாக்கம் வந்தது. 3 வித தாக்கம் வந்தது. என்ன? வேகமா அதை நம்ம தியானிச்சு, இதுக்கு தான் ரொம்ப முக்கியமா நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். 3 வித தாக்கம் ஆபிரகாமின் குடும்பத்துக்குள் வந்தது. ஒன்று, சுபாவம் தாக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, எது தாக்கப்பட்டது? வசனத்தை கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். 16:6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால், அந்த வார்த்தையை பாருங்க, சாராய் அவளை கடினமாய், handling with rough attitude, கடினமான செய்கைகளால் அவளை நடத்தினாளாம். அப்போ ஒரு தடுமாற்றம் வந்ததுனால முதல்ல தாக்கப்பட்டது சுபாவம், கேரக்டர். கவனிங்க, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதனால் எங்க தாக்கப்படுகிறோம் தெரியுமா? நம்முடைய சுபாவம் தான் நம்முடைய தடுமாற்றத்தை காண்பிக்கிற முதல் அடையாளம், கேரக்டர். காரணம் இல்லாத கோபம் வருது. இப்போ காரணம் இல்லாத கோபம். முன்பெல்லாம் உடனே மன்னிச்சிருவேன், இப்ப மன்னிக்கல, இருதயம் கடினப்படுது. முன்பெல்லாம் இந்த கடின வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன், இப்ப வார்த்தைகள் ரஃப் ஆகுது. ஹலோ, முந்திலாம் ராத்திரிக்கு முன்பாகவே கணவர்கிட்ட ஒப்புரவாயிருவேன், மனைவிட்ட ஒப்புரவாயிருவேன். யாருக்கிட்டையாவது நான் கடின வார்த்தையை பேசினா உடனே ஐம் சோ சாரி, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். இப்ப அப்படி இல்லை, யாரும் பேசாத வார்த்தையா நான் பயன்படுத்தினேன். உலகத்தில் இல்லாதப்பா பேசிட்டேன். என்ன ஸ்டைல நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இதை விட கொடிய வார்த்தையில கேட்டிருக்கலடே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனா நீ பேசக்கூடாதப்பா, நீ கடினமா காரியத்துல இப்படி நடக்க கூடாதப்பா, நீ என்ன இப்படி கடினமா நடத்துவ? வாட் இஸ் யுவர் ரிப்ளை? உன்னுடைய பதில் ரொம்ப கடினமா இருக்கப்பா. முந்தில மென்மையா பேசுவிய சாராளே, உன்னுடைய அணுகுமுறை ரொம்ப சாஃப்டா இருக்குமே. கணவரை ஆண்டவனேன்னு கூப்பிட்டிய, புதிய ஏற்பாட்டுல வரைக்கும் பரிசுத்தமானதை எழுதி வச்சிருக்கிறாரு. பட் நவ யுவர் கேரக்டர். குடும்பத்துக்குள்ள கணவனுடைய சுபாவம் மாறுதுன்னா, மனைவியுடைய சுபாவம் மாறுதுன்னா, ஓடோடி போய் தேவ சமூகத்தில் உட்காரணும். ஏதோ ஒரு தடுமாற்றமாக்கும் நம்ம சுபாவத்தை மாற்றிட்டு இருக்குது. பிரதர், முன்பு மாதிரி மனைவியை நேசிக்க முடியல, முன்பு மாதிரி மனைவி கிட்ட அன்பான வார்த்தைகளை பேச முடியல. இப்ப என்னுடைய ஸ்பீச், என்னுடைய பேசும் நேரம் குறையுது, பேச்சில நான் கொஞ்சம் கடினமா இருக்கிறேன்னா 2 பேரும் கையை கோர்த்து தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு ரொம்ப முக்கியமா சொல்லியாக்கு இன்னைக்கு பகல் அனுப்பினார். சுபாவங்கள் நிறைய குடும்பத்துல நொறுங்கி கிடக்குது. தெய்வீக சுபாவம் இல்ல, அன்பு குறைஞ்சு போயிச்சு, நேசம் குறைஞ்சு போச்சு, ஒருவர் மேல ஒருவர் கர்த்தர் கொடுத்த அந்த தெய்வீக சிநேகம் குறைஞ்சு போய் இன்னைக்கு நம்முடைய பதில்கள் எல்லாம் கடினமா இருக்குது, ரஃப்பா ஹேண்டில் பண்றோம். அப்போ தாக்கம் முதல்ல எங்க வரும்? சுபாவத்துல. வீட்டுல பிள்ளை தடுமாறி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்பா அம்மா கிட்ட பதில் ரஃப்பா வரும். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சார் மேடம் எங்கேயோ தடுமாறி இருக்குன்னு அர்த்தம்.
தம்பி, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய செய்கை, உன்னுடைய அப்ரோச் காட்டி கொடுக்கும். நீ தடுமாறி இருக்கிற இல்லையான்னு. தடுமாறாத பிள்ளை தாய் தகப்பன சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அப்பா. அப்பா அம்மான்னு நல்லா கூப்பிட்டு தானப்பா. யார் தம்பி உனக்கு கொம்பு சீவி விட்டது? யாரா உனக்கு வாழை நிமித்தி விட்டது? டேய், உனக்கும் வாழை இருக்கு, பேசுடான்னு தூண்டி விட்டல்ல. இப்போ நீ எங்கேயோ தடுமாறினால என்ன செய்யற? அப்படி நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஈவன் திருமணமாகி 3 பிள்ளைகள் பிறந்து என் தகப்பனார் கீழே 20 வருஷம் இணை போதகர் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்த 20 வருஷம் அப்பாவுக்கு கீழே இருந்தேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு நாள் கூட எங்க அப்பாவை எதிர்த்து பேச எனக்கு மனசு வந்ததில்லை, பேசினதில்லை. ஆனா 12th படிக்கும் போது என்னுடைய நண்பன் ஒருத்தன் சொன்னாலே, ஏன்டா அந்த இடத்துல வீங்கி இருக்குன்னு சொன்னா, எங்க அப்பா காலையில் அடிச்சு விட்டாருடான்னு. 12வது படிக்கிறதுக்கு அப்புறமா அப்பாட்ட அடி வாங்கிட்டு இருக்க, நீலாம் என்னலாம் ஆம்பளை பையன் அப்படின்னா. அவன் சொன்னா, அப்பா மாதிரிலாம் அப்படிதான்டா, அடிக்க வருவாங்க, அடிக்க வரும்போது எதிர்த்து ஒரு மொழி இப்படி முழிக்கணும். முழிச்சன்னா அவர் அன்னையிலிருந்து உன்னை என்ன செய்ய மாட்டார், அடிக்க மாட்டார். நான் உன்னை தனியா கூப்பிட்டுட்டு, எனக்கு ஒண்ணு இந்த ரகசியம் சொல்லிதாடா, எங்க அப்பா என்னை போட்டு வெளுத்து எடுக்கிறாரா. பாஸ்டரா, அவர் பாஸ்டரா, நான் பாஸ்டர் பையனா, பாஸ்டர் பையன் என்னை நொங்கு நொங்கு நொங்கி எடுக்கிறாரா, தாங்க முடியலடா. உங்களுக்கு தெரியாது, பாஸ்டர் பையனா இருக்கிறத விட தோத்துறது லைவ்ல வேற போத தோத்துற, அதனால சுருக்கிக் கொள்ளுகிறேன். வேற யாருக்குனாலும் பிள்ளையா இருந்துட்டு போயிடலாங்க. ஐயோ, இந்த பாஸ்டருக்கு பிள்ளையா இருக்கிற மாதிரி கொடுப்பது உலகத்துல எதுவுமே இல்லை. உட்கார்ந்தா பாஸ்டர் பிள்ளை, எழுமுனா பாஸ்டர் பிள்ளை, ஆராதனைக்கு 2 நிமிஷம் லேட்டா வந்தா பாஸ்டர் பிள்ளை லேட்டா வருது, 2 நிமிஷம் முன்ன பண்ணா பாஸ்டர் பிள்ளை இடையில போயிட்டு, சிரிச்சா பாஸ்டர் பிள்ளை சிரிச்சுது, தூங்குடா பாஸ்டர் பிள்ளை தூங்கிச்சுது. கடைசியில ஊழியத்துக்கு வந்தா பாஸ்டர் பிள்ளைல வேற ஊழியத்துக்கு தானே வரும். சரி, பாஸ்டர் பிள்ளை ஊழியத்துக்கு வரலன்னா பாஸ்டர் பிள்ளையே ஊழியத்துக்கு வரல, வேற எவன் வருவாடு? என்னையா செய்ய சொல்றீங்க இந்த பாஸ்டர் பிள்ளையா பிறந்தவங்கள? பாவம், அகால பிறவிகள் அதெல்லாம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்போ எனக்கு அவன் கொம்பு சீவி விடுறாடே, ஒரு முழி முழிச்சிரு. நானும் ஸ்தோத்திரம், ஏற்ற சமயம் வாய்க்கட்டுன்னு உட்கார்ந்தா பின்பு ஒரு நாள் சமயம் வாய்த்தது. ஒரு தக்க தருணம். எங்க அப்பா எங்க அவனன் வந்து என்னை அடிக்க நிற்கும் போது நம்முடைய நண்பன் சொன்னது ஞாபகம் வந்து பாருங்க. எடுத்து முழிச்சதாக எனக்கு நினைவு, லேசாக அப்படி ஒரு பலத்த கரம் வந்து என் இடது பக்கம் செவில் ஓரமாக, காது ஓரமாக பலமாய் அமர்ந்தது. பலத்த இடி மின்னல். ஆமா, ஸ்தோத்திரம். நான் வானத்தில் இருந்தேனோ பூமியில் இருந்தேனோ எங்க இருந்தேனோ 20 நிமிடங்கள் எங்க இருந்தேன்னு தெரியலங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஒரு வேப்ப மரத்துல என்னைய சாத்தி வச்சிருக்காங்க. அப்படி சாஞ்சு இருக்கிறேன். 2 பேர் தண்ணீர் தெளிக்கிறார்கள், ஸ்ப்ரே பண்றாங்க. எங்க அம்மா, ஐயா தங்கம் இல்லே அப்படியே முழிச்ச உடனே பார்த்தா அங்க ஒருத்தர் இப்படி பின்னாடி கை கட்டி நடந்துட்டே இருக்கிறாரு. முழிச்சிட்டானா? என்னடா யாராது? நான் உன்னை முழிச்சிட்டேப்பா அப்படின்னு பாருங்க. மீண்டும் பலத்த கரை வந்து வலது பக்கம் அமர்ந்தது. அடுத்து ஒரு அரை மணி நேரம் எங்க இருந்தேன்னு தெரியல. அரை மணி நேரத்துக்கு அப்புறமும் தெளிவு வந்தது. அப்பமும் ஒருத்தர் இப்படி நடந்துட்டு இருக்கிறாரு. நான் தெளிவு வந்த மாதிரியே காட்டல. அடுத்த அடிக்கு நம்ம தாங்க மாட்டோம் தெரியும். அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், அவன் அப்ப வேற நம்ம அப்பா வேற. அவன் அப்ப கையாலாகாதவன், பெத்த பிள்ளை முழிச்ச உடனே மிரண்டு போறவன். நம்ம அப்பா அப்படி இல்ல. எங்க அப்பா சொல்லுவார், வாழ்ந்தா நல்ல கிறிஸ்தவனா வாழணும், இல்லைன்னா தென்னை மரத்துக்கிட்ட குழியை தோண்டி நீனே போய் படுத்துக்கிடணும், நான் வந்து மூடிடுவேன். நீனே படுத்துக்கணும் அப்பா, மூடுன்னு நான் மூடிடுவேன். அப்படிப்பட்ட அப்பா அம்மாருக்கு கீழே வளர போய் தான் பீடத்தில் நிக்க முடியுது. அப்பா அம்மாவை எதிர்த்து பேசணும்னா ஜென்மத்துக்கு விசுவாசியா இருந்து சீக்கிரம் செத்து போயிருப்பேன் பாத்துக்க. தாய் தகப்பனை எதிர்த்து ஒரு நாளும் பேசக்கூடாது. ஆமா, நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வயசானவங்கெல்லாம் ஆமேன்னு சொல்றாங்க, வயது உள்ளவர்கள்லாம் அப்படியா, நல்லா இருக்கு செய்தி. இல்லை, இன்னைக்கு வீட்டில் போய் இதை வச்சே என்னைய வறுத்தெடுத்துருவாங்களா? தாக்கம் சுபாவத்தில் வரும். நான் தடுமாறி இருக்கிறேங்கிறத
சுபாவம் காட்டி கொடுக்கும். சபையில முன்பு இல்லாத கோபம் இப்ப ஏன் வருதுன்னா, ஐயா எங்கேயோ தடுமாறி இருக்கிற, அதனால அங்க கோபம் வருது. முந்திலாம் கூட 10 நிமிஷம் செய்தி போனா கூட ஆமை நல்ல போட்டு கேட்டது, இப்ப பாருங்க மூடி வச்சாச்சே தோத்திரம். அப்ப சொல்லுறீங்க போதையா பிரசங்கம்னு சொல்லுறீங்க, எனக்கு என்ன, நான் இப்ப முடிச்சு உட்கார்ந்துருவேன், எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. கூட 10 நிமிஷம் பேசினா உங்களுக்கு ஆசீர்வாதம். என்ன ஆமையான காணோம், இனிமே சொல்றீங்க பார்ட்டி தூண்டில் போடுது, இன்னைக்கு 1:15 தான் முடிப்பார் போல இருக்குன்ட்டு. அந்த வேலை எனக்கு இல்லை. அப்ப நான் தடுமாறி இருக்கிறேங்கிறது எங்க கண்டுபிடிக்கிறேன்? சுபாவம். இரண்டாவது, இந்த குடும்பத்தை பாருங்க எங்க தாக்கம் வந்தது, குடும்ப உறவு தாக்கப்பட்டது. 5வது வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் 16:5. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். ஐயோ, ஏங்க இவருக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தது யாரு? ஆபிரகாம் போய் சாராட்ட அப்ளிகேஷன் கொடுத்தாரா? சாரா நம்ம 2க்கும் பிள்ளை இல்லையே, நான் வேணா ஆகார அப்படின்னு கேட்டாரா? சொல்லுங்க சிஸ்டர், ஒரு நாளும் கணவர்கிட்ட சின்ன தூண்டில் கூட போடக்கூடாது. என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு மார்பு வலிக்குன்னு செக் பண்ண போனாங்க. அந்த டாக்டர் அம்மா சொல்லிச்சு, நான் திருநெல்வேலிக்கு எழுதித்தாரேன், ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் எடுக்கணும், உள்ள இருக்கிற கட்டி என்னன்னு மட்டும் பார்க்கணும். அந்த சகோதரி அழ ஆரம்பிச்சுட்டு, ஐயோ எனக்கு கேன்சர் வந்துட்டு, எனக்கு பிரஸ்ட் கேன்சர், நான் இனி செத்து போவேன், ஐயோ வண்டியில வர அழுதுட்டே வருது. ஆமா, 1 மணி நேரம் டிராவல்ல புருஷன்ட்ட 10 தடவையாவது கேட்டிருக்கோம், நான் செத்துட்டா நீங்க என்ன செய்வீங்க? ஏங்க நான் செத்துட்டா நீங்க என்ன செய்வீங்க? அவர் ஒண்ணுமே சொல்லல. அவர் சொல்ல முடியுமா? செத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வேன்னு சொல்ல முடியுமா? கண்ணே, நான் உனக்கு ஒரு குழி தோண்டுவேன், அதுல ஒன்ன போடுவேன், 10 நிமிஷம் அழுவேன், 11ஆம் நிமிஷம் அடுத்து என்ன செய்வேன் யோசிப்பேன், 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் கட்டுவேன். அவர் சொல்ல முடியுமா? போறதுக்குள்ள இவனை கொண்டுருவாவா? ஆனா இந்த சகோதரி நல்ல உள்ளம் படைச்சவா. பாதி தூரத்துல கேட்டா, ஒருவேளை நான் செத்துட்டேன்னா நீங்க நம்ம 2 பிள்ளைகளை ஒத்தையில வளர்த்துக்கிட மாட்டீங்க இல்லையா, நீங்க கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் கட்டணும்னு. உள்ள 1000 பல்பு எரியுது, வெளியே காட்ட முடியுமா அவரு? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நீ அப்படி நினைக்க கூடாது, அப்படி ஆகாதம்மா, நம்ம ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. ஆனா எனக்கு தெரியுது, எனக்கு கல்லறை தோட்டம் தெரியுது, பெட்டி தெரியுது, அடக்கம் தெரியுது, நீங்க தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்புறம் கேக்குறா, உங்க அத்தை மகா ஒருத்தி கல்யாணம் ஆனவளுக்கு புருஷன் இறந்து போயிட்டான்னு சேலத்து பக்கத்துல தனியா இருக்கான்னு, ஒருவேளை அவளை கட்டுவீளோ? நீங்க 10th படிக்கும் போது ஏதோ ஒரு 9th படிக்க பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னீங்களோ, உங்களுக்காக அவனும் கல்யாணமே கெட்டாம இருக்கானீங்களோ, அவளை கட்டுவீங்களோ? இவர் ஏமா அப்படிலாம் நடக்காது, இல்ல சொல்லுங்க அவரு இல்லம்மா அப்படி ஆகாதுமா. ஐயோ, திருநெல்வேலி போறதுக்குள்ள ஒரு 4-8 சாதகம் இவளே பார்த்து கொடுத்துட்ட பொருத்தம். இவர் 4ல் 1 செலக்ட் பண்ணியா சொல்ல முடியும்? வாய்ப்பு இல்லை. அங்க போய் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது இது சாதாரண ஃபைபர் கட்டி தான், பச்சை கலர்ல ஒரு மாத்திரை எழுதி தருவாங்க, 10 மாத்திரை போட்டா சரியாயிருன்னு சொன்னாங்க. பாருங்க, காருக்குள்ள ஏறி உட்கார்ந்து சகோதரி பேசுது, கர்த்தர் என் கண்ணீரை மாற்றினார், என் மரணக்கட்டை மாற்றினார். இவன் மரணக்கட்டுன்னு அவர் தாலி கட்ட நினைச்சிட்டு இருக்காரு. ஐயா, திருநெல்வேலியில ஏறின மனுஷன் கார்ல இந்த பக்கம் முகத்தை திருப்பணும், அங்க திருப்பவே இல்லையே. என்ன கனவெல்லாம் அந்த மனுஷனை பார்க்க வச்சு கொஞ்ச நேரத்துல கோட்டை கட்டி இடிச்சு போட்டாளே. அதனால என்னைக்குமே நம்மளே ரூட்டு போட்டு கொடுத்துடக்கூடாது, பிளான் எதுவும் போட்டு கொடுத்துடக்கூடாது. இவ்வளவு பிளான் போட்டு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பழைய தூக்கி ஒரே சாத்து, எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம் உங்க மேலதான். நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துட்டு பாத்தீங்களா? எங்கே தடுமாற்றம் வருகிறதோ அங்கே குடும்ப உறவு பாதிக்கப்படும். கணவன் மனைவி இடையே இருக்கிற உறவுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும். 1 சுபாவம் பாதிக்கப்படுது, தாக்கப்படுது, 2 உறவு பாதிக்கப்படுது. 3வது சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடுவோமா? 7 நிமிஷம் இருக்கு. 2 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவேன், 5 நிமிஷம் ஜெபத்தில் நடத்துவேன். அப்பாடா, இப்பதான் நிறைய பேருக்கு உயிரே வருது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 ஒரே டைம் தான் ஓடுது, நீங்களும் அதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்ன 3வது பாதிக்கப்பட்டது தேவனோடு உள்ள தொடர்பு. தேவனோடு உள்ள தொடர்பு.
ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதா இருந்தான். 86. 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது ஆபிராம் 99 வயதான போது அப்படின்னு இருக்குது. 86வது வயதில் எழுதப்பட்ட சரித்திரம் 13 ஆண்டுகளாக இடையில் என்ன நடந்தது, என்ன நேரிட்டது ஒன்றுமே சொல்லப்படவில்லை. நேரடியாக 99வது வயதில் நடந்த காரியமாக்கம் எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 13 ஆண்டுகள் ஆபிரகாமின் வாழ்க்கையில் தேவ சத்தம் கேட்கவில்லை, தேவன் நடத்துதல் கிடைக்கவில்லை. தெய்வத்தோடு உள்ள உறவு ஒரு 13 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டது. கவனிங்க, நீங்களும் நானும் மாம்சத்துக்கும் மனுஷிக ஆலோசனைக்கு இடம் கொடுக்கும் போது சில வேளை கர்த்தர் எச்சரிப்பார், சில வேளை கர்த்தர் தடுப்பார். ஆனால் நாம் மிஞ்சி போகும்போது அவர் அமைதியாகி விடுவார். He will become quiet, sir. If God becomes quiet, தேவனே நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாகி விடுவார் என்றால் வேற ஒரு சத்தம் கேட்க வாய்ப்பு இல்லை, ஒரு நடத்துதலுக்கு வாய்ப்பு இல்லை. கவனிக்கிறீங்களா? என்னைய தம்பி, பிரதர், ஐயா, அம்மா, தங்கச்சி, இஷ்டப்படி நம்ம போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபம் பண்ணவனே சரியாயிரும் நினைக்க கூடாது. அவருடைய நடத்துதலுக்கு இணங்கி அவருடைய காரியத்துக்கு நான் ஒத்து வராமல் மிஞ்சி போகும்போது அவர் அமைதியாகி விடுகிறார். அவ்வளவு ஆபிரகாமை நேசித்தார், அவ்வளவு ஆபிரகாமோட பேசினார். ஆனா என்கிட்ட வந்து இவன் ஒரு வார்த்தை கேட்கலையே, என் நடத்துதல் என்னன்னு இவன் அறியலையே. மனைவி சொன்ன உடனே சட்டுன்னு தடுமாறிட்டான் போது கர்த்தரே அமைதியாகிவிட்டார். தெய்வத்தோடு உள்ள தொடர்பு பாதிக்கப்பட்டது. அப்ப 3 விஷயம் தாக்குதலுக்கு உள்ளாயிற்று. 1, சுபாவம் தாக்கப்பட்டது. 2வது குடும்ப உறவு தாக்கப்பட்டது. 3வது தெய்வத்தோடு உள்ள தொடர்பு தாக்கப்பட்டது. ஆண்டவர் இப்போ 99வது வயதுல வந்து ஆபிரகாமை சந்திச்சு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் நேரிட்ட தாக்கங்களுக்கு மேலெல்லாம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த 2026 ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்றாரு, சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாக்கப்பட்டது உண்மைதான், என் சுபாவம் தாக்கப்பட்டது உண்மைதான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முன்பு போல அல்ல, என் சுபாவத்தில் நிறைய மாற்றம் வந்துட்டு என் குடும்ப உறவு தாக்கப்பட்டது உண்மைதான், தெய்வத்தோடு உள்ள உறவு தாக்கப்பட்டது உண்மைதான். முன்பு போல என்னால ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண முடியல, முன்பு போல அதிகாலமே எழும்பு ஆத்மார்த்தமாய் ஆண்டவரை தேட முடியல, முன்பு போல வெளிப்பாடுகள் எனக்கு இல்ல, முன்பு போல ஆவியானவர் தட்டி எழுப்பி ஜெபிக்கிற அனுபவம் இல்ல, தெய்வத்தோடு உள்ள தொடர்பு எனக்கு தாக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல உள்ள அத்தனை தாக்கங்கள் மத்தியிலும் உன்னை திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.